இப்போ நம்ம பேச போகிறது நாட்டில் ஏற்கனவே எல்லாராலையும் பகிர்க்கப்படுகிற ஒரு செய்தி தான். அதாவது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவரை பற்றி தான். அதாவது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க பெற்றோர் வீட்டில் இருக்காங்க. இவர் பிஸியாக தான் தொழிலை பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கையில் இன்னொரு அம்மா இவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, என் வயசில் உள்ள குழந்தைக்கு இவர் தான் தந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர்கிட்ட விலகி ஒரு பையனோடு இருக்காங்க. அப்படி இருக்கையில் இப்போ இவங்க உறவே ஒரு ஒவ்வாத உறவாக இருக்குது. 2 பேருமே படித்தவங்க தான். ஆனால் ஆணுக்கு இருக்கிறத விட பெண்ணுக்கு கொஞ்சம் ஒரு உசார்த்தன்மை இருக்கணும். அதாவது உசார்த்தன்மைன்னா கொஞ்சம் ஒரு அதிகப்படியான ஒரு பந்தஸ்தோடு இருக்கணும்னு சொல்கிறேன். எப்படின்னு கேளுங்க. ஒரு முள் இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஊமை தான் சொல்லுவாங்க. இது பெண்ணை அடக்கி வைக்கிறதுக்கோ இல்லை பெண் உரிமையை பற்றி எதிர்த்து பேசுறதுக்கோ கிடையாது. ஒரு முள்ளில் சேலை விழுந்துட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலுமே சேதாரம் இந்த சேலைக்கு தான். ஏன்னா அந்த சேலோட தன்மை அப்படி, அந்த முள்ளோட தன்மை அப்படி, ரெண்டும் ஒன்று பட்டா அப்படி தான். இப்போ இவங்க ஏதோ இவங்க அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு கவனிக்கணும்? இன்னொருத்தரோட கணவனை இவங்க எதுக்கு கவனிக்கணும்? அவர் வந்துட்டாருன்னு எப்படி முழுமையாக இவங்க நம்ப முடியும்? 2 குழந்தைங்க அங்கே இருக்குது. அம்மா அப்பா எல்லாருமே அங்கே இருக்காங்க, அவர் கூட அம்மா அப்பா. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரோட கணவனை இவங்க எப்படி நம்மளுக்கே சொந்தமாக்க முடியும்? இல்லைன்னா ஒரு வீட்டில் 2 மனைவி இருக்க முடியுமா? இல்லைன்னா இங்கே பார்வதனால அங்கே பார்வதனால இருக்க முடியுமா? அவர் இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. தொழில் முறையில் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவராக இருக்கலாம். இதில் இவங்க இந்த மாதிரி கொடுக்கறது அந்த பெண்மைக்கே ஒரு அசிங்கமாக தான் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பாதிப்பு யாருனாலும் மாதம்பட்டி ரங்கராஜனால் இல்லை, இவங்களால தான் வந்துச்சு. இவங்களோட ஒரு அலட்சியத்தினால, தன் பெண்மையை பாதுகாக்க தவறிய ஒரு அலட்சியத்தினால தான் இது வந்துச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. வேறு வெளியாள்கள்னாலேயோ மாதம்பட்டி ரங்கராஜ் உட்பட யாராலையும் வந்ததே கிடையாது. இவங்களுக்கு நல்ல கையில் தொழில் இருக்குது, நல்லா தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்குது. தனிச்சு இருக்கணும்னு தானே கணவனை பிரிஞ்சு வந்திருக்காங்க. அப்படி தனிச்சு இருந்துட்டு போக வேண்டியது தானே. இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் அவங்க இருந்திருக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜை எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவரோட இளமை, அவரோட சுறுசுறுப்பு, அந்த சமையல் கலைங்கிற ஒரு பேர் மாசு, அதனால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இவங்களுக்கு பிடிச்சதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே அந்த உறவை ஏற்றுருக்கலாமே. எதுக்கு இவங்க கணவன் மனைவிக்குள்ளே போகிறாங்க? போயிட்டு இப்போ அவரை கண்டிப்பாக அவர் என்னை ஏமாற்றிட்டாருங்க. அவர் ஏமாத்துறத விட இவங்க தான் ஏமாந்துட்டாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது பெண்கள் எவ்வளவோ சுதந்திரத்தில் தனித்து கஷ்டப்பட்டு முன்னேறிட்டாங்க. கணவன் இருந்தாலும் சரி தான், இல்லாட்டின்னு சரி தான், கஷ்டப்பட்டு தனியாக முன்னேறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தன்னைத்தானே பழி வாங்கிக்கிட்டு இன்னொருத்தர் மேலே கூட போடுறாங்க. இதுக்கு மூத்த மனைவியர் ரங்கராஜ் எந்த பதிலுமே அவங்க சொல்லலை. ஏன்னா இவங்க செய்கிறது இவங்களுக்கு தான் வினையாக இருக்குது. இவங்க செய்கிறது இவங்களுக்கு தான் அசிங்கம், இவங்களுக்கு தான் கேவலம். 2 மனைவிகளை வச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம சட்டத்தில் இடம் கிடையாது. 2வது, அந்த காலத்துலலாம் இந்த பண்ணையார் அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு சமுதாய விழிப்பு இல்லாத வருஷங்கள், நாட்கள். அந்த நாட்கள் பெண்களுக்கு அடிமைத்தனம் ரொம்ப இருந்துச்சு. அதாவது தன் புருஷனும் பிள்ளைகள் இதை நம்ம இந்த உறவை நம்ம கண்டிச்சா புருஷன் நம்மளை விட்டு போயிடுவார், பிள்ளைய கதி என்னாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. இப்போ அப்படி கிடையாது. புருஷன் இல்லாட்ட தனியாக இருந்து அந்த பொம்பளைங்க சாதிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. அப்படி சாதிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளை தான்
புருஷனை தனியாக விட்டு பிள்ளையோட வந்து தொழில் செஞ்சு சாதிச்சுட்டு இருந்த பொம்பளை தான் இவங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்களே அவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து இவங்க நீ ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் ஏமாத்தலை, அவர் தான் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்கிட்ட வந்து போயிருந்தனால இவங்க தான் அவர் மேலே ஒரு கவராகி தன்னை இழந்திருக்காங்க. அதுதான் நிஜம். அவரே வந்தாலுமே இவங்க என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே கணவனை விட்டுட்டு வந்திருக்கேன், குழந்தை இருக்குது, உங்களுக்குமே 2 குழந்தை இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பாதிக்கப்படுறது நான் தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்துருக்கணும். அவங்க சொல்லலை. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து மாறி மாறி அவங்கள பற்றி பேச இவங்க மேலே வந்து ஒரு இதே வர்றது கிடையாது, ஒரு அனுதாபம் கூட வர மாட்டேங்குது. யாருக்குமே எரிச்சல் தான் வருது. ஏன்னா எந்த பெண்ணும் கணவனை விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி விட்டு கொடுக்குற பெண்ணு வந்து இந்த மாதிரி உள்ளவங்களோட ஒரு சேர்க்கை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். இப்போ பாருங்களேன், சாதாரண ஒரு கூலிக்காரனாக இருந்தாலுமே அந்த கணவன் வந்து வேற ஒரு பெண்ணிட்ட பேசினாலும் வச்சாலோ அந்த எந்த பெண்ணு சும்மா இருப்பா சொல்லுங்கள். எல்லாருமே வந்து கணவனை வந்து எந்த பொருளை விட்டு பிள்ளையை விட்டு கொடுத்தாலும் சரிதான், கணவனை விட்டே கொடுக்க மாட்டாங்க எந்த பெண்ணும். அதனால் அவங்க வந்து ஒரு வக்கீல் அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு இதை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க மேலே தப்பு எதுவுமே கிடையாது, அதனால் இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இதை பற்றி அவர் எதுவுமே பேசலை. ஆனால் பேசுகிறவங்களுக்கும் இவங்க தான். அப்படி பார்க்கும்போது தவறு செஞ்சவங்க இவங்க தான் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இவங்க மேலே யாருக்குமே எந்த அனுதாபம் வரல. இவங்க என்ன செய்யணும், சரி கணவர்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு பிள்ளையோட வந்தாங்களா, இப்போ இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இவரை ஏற்கலை. இவங்க என்ன செய்யணும், பேசாமல் இருக்கணும், அந்த குழந்தைய பெற்று எடுக்கட்டும். அதுக்கு பிறகு என்ன செய்யணுமோ அவங்க அமைதியான முறையில் ஒரு சாத்வீகமான முறையில் செய்யலாம். மாதம்பட்டி ரங்கராஜே திரும்பி இந்த குழந்தைக்காக வந்தாலும் வரலாம், இல்லைன்னா வராமலுமே போகலாம். அப்படி வந்தாலும் தான் இவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு கிடையாது, வராமலுமே இவங்க நல்லா வாழலாம். அந்த பிள்ளைக்கு நல்லா வளர்த்து அந்த பிள்ளைய வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு விபத்து நம்மளுக்கு மனச்சலனம் அடைஞ்சு இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இவங்க அந்த பிள்ளையை நல்லா வளர்த்து இவங்க பழையபடி இவங்க இழந்த ஒரு நம்பிக்கை வந்து மீட்கலாம். அதுதான் உண்மை. இவங்க இதை விட்டுட்டு நான் வந்து சும்மா விட மாட்டேன், இவ்வளோ ரூபாக்க அதிலே இவங்க என்னைக்கு அதை எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லும் போதே எல்லாரும் சொல்கிறாங்க பணத்துக்கு தான் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அசிங்கம் பார்த்தீங்களா. ஒரு பெண் வந்து தன் உடலை கொடுத்துட்டு கலங்கப்பட்டு நிற்கும்போது பணத்துக்காக வேண்டியதான் இவ இப்படி செஞ்சான்னு சொல்கிறது எவ்வளோ அசிங்கம். அதனால் இவங்க இப்போத்துக்குறே இவங்க சும்மா இருக்கணும், இருந்துட்டு குழந்தை பிறந்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு மறுபடியும் இவங்க மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அதை விட்டுட்டு இவங்க இப்படியெல்லாம் வந்து கூக்குரல் போடுறது அவங்களுக்கும் நல்லதில்லை, பெண் சமுதாயத்துக்குமே அது அசிங்கமாக தான் தெரியுதுங்க. உனக்கு நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், 4 பேர்கிட்ட பகிருங்க. ரொம்ப நன்றி நீங்கள் பார்த்ததுக்கு. வணக்கம்.